செஞ்சா அவ்வளோதான். எங்கள் அம்மா தடிவாங்க சட்டி போச்சு, எங்கள் அம்மா தடிவாக முடியாது. அது ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கருப்புசாமி கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த மேகியும் இந்த வாட்டர் ஹீட்டர் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறதா வந்து இந்த மேகியை வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் சமைக்க போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராசஸை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பண்ணிட்டேன், இந்த மேகியை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறது, மசாலா பொடி வந்து ஆட் பண்ணி வந்து ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் கிலோ தேவைப்படும் வந்து நம்ம ஹாஃப் கிலோ ஊற்றி வைக்கலாம். நல்லா கிண்ணா முடிச்சுன்னா அந்த மசாலா பொடிலாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் தப்பங்க. ஓகேலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறதா வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வந்து மேகி வந்து கிட்ட போகிறோம். அதுக்கு மேலே என்ன பண்ணால் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக வந்து இந்த க்ளோஸை போட்டு, ஏன்னா வந்து க்ளோஸ் போடாமல் மட்டும் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்து அடிக்க நம்ம வந்து தவிர்த்து வைக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துங்க. ஓகே, நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணோம்டா, சமைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து டேரெக்டாக நம்ம வச்சுக்கிற வாட்டர் ஹீட்டர் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நூடுல்ஸில் வச்சா போகும். நமக்கு வந்து வித்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நூடுல்ஸ் வந்து வேலை ரெடி ஆகிடும். இது வச்சக்கப்போ வந்து நம்ம வந்து கிட்டே போகும். ஏன்னா வந்து சாக்ஸ் கிட்டாக்கு ரொம்பவும் அபாயமாக இருக்கும். வந்து வச்சு நம்ம வந்து ஒரு தூரமாக வெந்துக்கலாம். வெந்தக்கப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் எப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வச்சு கிளம்பலாம். ஓகேலாம்? ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாயில் ஆகிடுக்கு நூடுல்ஸ் வேறு இருந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழை இங்கேயே நல்லா கம இந்த நூடுல்ஸோட ஃப்ளேவரோட பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கான நூடுல்ஸ் வந்து வேறு ரெடியாகும். டேஸ்ட் பண்ணி போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து
ஆரம்பிக்கலாங்களா? நூல்ஸ் பார்த்தா நமக்கு வந்து பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்தால் போதும். நமக்கு வந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நூல்ஸ் பக்காவாக ரெடியாக நமக்கு வந்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பிடிக்கிறது நம்ம அதை பற்றி ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இது வாட பயமாக சரி வாசம் நல்லா இருக்குது மேகி. அதை என்ன பண்ண போறா? சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். உள்ள பார்த்தீங்கன்னா பபுஸ்மா வேலை வந்ததுக்கு பாயில் ஆகி பயங்கரமான வாடை பார்த்தா கமகமாக இருந்ததுக்கு வாடை பார்த்தீங்கன்னா. இன்னும் தண்ணி கொஞ்சம் எத்தனா மட்டும் போதும். ஓகேலா? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பயமாக ரெடியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தான். ஓகேலா? எனக்கு ஒரே பயமாக தான் இருக்குது. தீஞ்சிருமோன்னு பயமாக இருக்கு. தீஞ்சா அவளை தான். எங்கள் அம்மா தடி வாங்க சட்டி போச்சு. எங்கள் அம்மா தடி வாங்க முடியாது. அது ஒரு பாப்போம் எப்படி இருக்குது. சரி எப்படின்னு பார்ப்போம். சொல்லி வாயமும் தீ அமைச்சிடா. தீரே கரண்ட் ஆஃப் பண்ண வேலை. புரியுதா பயங்கரமா வேலை வந்துச்சு வந்து இங்கே போத சுற்றிக்கிட்டாங்களா பயமா ஹீட்டாக கட்டா. நல்லா வந்துச்சு பயங்கரமா வாசமா வேலை கமகமாக வந்து இருக்கு. டேஸ்ட் பிடிக்குதுன்னு பார்ப்போம். வந்து நல்லா சமைப்பாரா. ஆஸ்திரேலியால தான் பிடிச்சோம். இப்போதான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. நல்லா பயங்கரமாக குக்காக இருக்கு. இதை டேஸ்ட்டு புரிஞ்சுது. வாங்க இப்படி பார்க்கலாம். நம்ம மூல்ஸ் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் எப்படி டேஸ்ட் நம்ம நினச்சி பார்க்குறீங்க? வந்துடு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஓகே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி எப்படி பார்த்துலாங்களா? பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. எப்படி சாப்பிடுவா? டேஸ்ட் கண்டிப்பாக ஓகே தான். நம்ம எப்பயும் போது நாம சமைக்கிற மாதிரி டேஸ்ட் நல்லாவே குட்டாக இருந்திருக்கு. தண்ணி லைட்டாக வந்து கூடியிருக்கு. ஓகேலாம்? அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் நாமளும் ரொம்ப ஆரம்பிச்சு சமைப்போம். அதே மாதிரி எக்ஸாக்டாக இருந்திருக்கு. டேஸ்ட் பண்ண பக்காவாக இருக்கு. நியூஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக டேஸ்ட்டில் இருந்திருக்கு. ஓகேலா? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி பார்க்கலாம்? வேற மாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமஸ் டேஸ்ட் வேற அளவு வந்துருக்கு. பக்காவே நாங்கள் வந்து தீஞ்சு போயிடும், ஒரு மாதிரியாக போயிடும். அந்த கரண்ட்லேயே வேணா ஒரு மாதிரி சிக்கல்ச்ச வாழ அடிக்கிட்டு ஆச்சரியாக இருந்தோம். ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸாக்ட்ல அதே டேஸ்ட்டு அதே ஃப்ளேவர் எல்லாமே பக்கா வந்துருக்கு. நாங்கள் நினச்சி பார்க்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல. டேஸ்ட் பார்க்கல பக்காவான அவ்வளோ டேஸ்ட் வந்துருக்குங்களா? பயமாக டேஸ்ட் வந்துருக்கு. ஓகேலா? இருந்தோம்
உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே டேஸ்ட் வேற பக்காவா சாப்பிட இன்னும் வேணும் மாதிரி அப்படி கேட்டுட்டே இருக்கு மனசு வந்து. நூல்ஸ் யாருக்கும் முடியாது, நீங்கள் சொல்ல பார்த்தீங்களா? எல்லாருமே நாம சாப்பிட நூல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட் எனக்கு வந்து நூல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன் பயங்கரமா. டேஸ்ட் வேலை இருந்துச்சு, சும்மா பயங்கரமான டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறிப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிம்மாக தான் போயிட்டு இருந்துச்சு. பஸ் ஸ்டார்டிங் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. போக டேஸ்ட் குறைஞ்சி. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் வந்து நிறைய அள்ளி போட்டுட்டு இதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் பார்ப்போம். டாடா பை பை, see you.